10 நாளைக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, ஸ்டேஷன் வந்து பேச வேண்டியதானே? நேத்து பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? சரி, இப்ப நீங்க நேத்து வந்தீங்க. நாங்க துட்டுக்கு தான் வர்றோம். என்ன நீங்க நேத்து இப்ப வந்து சும்மா கையில் குடுத்துட்டு கந்தோட்டி கொடுன்னு கேட்கல. மறுபடி யாருன்னா கட்டினா பகல்ல வந்து பேச வேண்டியதானே? பகல்ல ஆள் இல்லையே, நைட்ல எதுக்கு வந்து இட்டுன்னு போறீங்க? லத்தேரி போலீஸ்னு சொல்லிட்டு லத்தேரி போலீஸ் இருந்தா நீங்க குத்துக்கிறீங்கல்ல, நீங்க என்ன பண்ண? நேர்ல தானே வந்து பேசினா எதுக்கு ஆளை வச்சு கட்டின்னு வரீங்க? நாங்க ஆள் கிடையாதுப்பா. தொப்புள் கொடி வரவா? தொப்புள் கொடி வரவா? தொப்புள் கொடி வரவா? பகல் வர வேண்டியதானே? நைட்ல என்ன வேலை? இப்ப எங்க காலையில 6 மணி பஞ்சாயத்து பண்ணுறோம். அப்ப எத்தனை மணிக்கு வந்து 7வது எத்தனை மணிக்கு வந்து 5:45 நீங்க என்ன வரீங்க? ஏன்னா ஆள் இல்ல, கிடைக்க மாட்டோம். ஆள் இல்லாத குடியாத்தத்தில் இன்றும் ஒரு கடத்தல் சம்பவம் நடந்திருக்கிறது. நேற்று 4 வயது சிறுவனை பணத்துக்காக கடத்திய நிலையில் இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு தொடர்பாக போலீசார் என கூறி வீட்டிற்கே சென்று கடத்தல் சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிதம்பரம். வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மாவட்டத்தில் வலகாசி கிராமத்தை சேர்ந்தவர் தனசேகர். இவர் விவசாயம் செய்து வருகிறார். இவர் லத்தேரி பகுதியை சேர்ந்த சுஷ்மா என்பதற்கு 30 சென்ட் நிலத்தை அடமானமாக வைத்துக் கொண்டு கடந்த 2014ஆம் ஆண்டு 7 லட்சம் ரூபாய் வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 11 ஆண்டுகள் கடந்த நிலத்தை மீட்டுக் கொள்ளாத நிலையில் அந்த இடத்தை தனசேகர் ரிஜிஸ்டர் செய்து தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று விடியற் காலை பணம் வாங்கிய சுஷ்மாவின் கணவர் தேவேந்திரன் 5 நபர்களுடன் வலகாசி பகுதியில் உள்ள தனசேகர் வீட்டிற்கு சென்று லத்தேரி பகுதி போலீசார் என கூறி அவரை காரில் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனசேகரின் மனைவி பவித்ரா குடியாத்தம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 5 பேர் லத்தேரி பகுதியில் பதுங்கி இருந்த தேவேந்திரன், பாபு, விநாயகம், தமிழ்ச்செல்வன், ரவி உள்ளிட்ட 5 பேரை குடியாத்தம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பணம் கொடுத்த நபரை பணம் வாங்கிய நபர்கள் கடத்திய சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.